ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கல்ல, செமையா இருக்கீங்கல்ல, நல்லா படிக்கிறீங்கல்ல? எஸ். ஏன்னா நாம எழுத போற நீட் எக்ஸாமுக்கு இனிமே 45 டேஸ் தான் இருக்கு. சாலிட் 45 டேஸ், 1.5 மாசம். அப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது? எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டரை நீங்க கவர் பண்றீங்க? ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்றீங்களா, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டுமா? ஸோ நான் இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வருது. ஆனால் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, உங்ககிட்ட ஒரு பிளானை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிப்பேன், அடுத்த நாள் தான் பாட்டனி படிப்பேன். ஒரு நாள் ஒரு சில சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டை படிப்பேன். அப்போ நிறைய டிஃப்ரெண்டான பிளான்ஸ் சுற்றி இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ இதில் எது பெஸ்ட் பிளானு அப்படின்னு தெரியாமல், இதில் எது நான் எனக்காக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கபிள் பிளான். எஸ், ஒர்க்கபிள் பிளான்னா ரிசல்ட் ஓரியன்டட் பிளான் சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் வந்திருக்கோம். ஸோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். நான் உங்க எஸ்கியூ. ஓகே பசங்களா, ஸோ 45 டேஸ் ஸ்டடி பிளானை பத்தி நாம இந்த செஷன்ல பேச போறோம். த பெஸ்ட் ஸ்டடி பிளான் இன் த மார்க்கெட். ஓகே, எஸ். ஸோ எஸ், பாருங்க நம்ம நிலைமை என்னன்னு இப்போ பாருங்க. ஏன்னா எக்ஸாம் இஸ் வெரி வெரி நியர்ல. 45 டேஸ்னா இட் இஸ் கவுண்டபிள் டேஸ். ஸோ நாம் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் இல்லாட்டி நாம் இந்த நிலைமையில் இருப்பேன். பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ பர்ஃபெக்ட் பிளான், நான் இந்த வீடியோ சொல்ல போகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பிளான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யூ கேன் ஹாவ் திஸ் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். ஓகே, அந்த ஸ்மைலால் கில் தம் வித் யுவர் ஸ்மைல்னு சொல்லியிருக்கேன் எல்லா தலைவர். அதே மாதிரி ஸோ பசங்களா, நம்ம சேனலோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிளானு நாம் சொல்லும்போது இங்கே சைலம் புதுசாக லான்ச் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை பற்றியும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அதுதான் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு சைலத்தோட கோயம்புத்தூர் ஹைபிரிட் கேம்பஸில் நெக்ஸ்ட் இயர்லேருந்து, தட் மீன்ஸ் April 3rd இருந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து டியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் டியூஷன் வித் என்ட்ரன்ஸ் கோச்சிங். ஸோ அவங்க அவங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்ட்ரன்ஸ் ஓரியன்டா படித்தா என்ன ஆகும்? ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம் தே கேன் டைரக்ட்லி கிராக் த காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் நீட் அண்ட் ஜேஇ. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஓரியன்டட் கோச்சிங் நம்ம April 3rd இருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்குது பசங்களா. ஸோ அதோட அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாம எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 டேஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் 10 டேஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்க போகலாம், கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த 10 டேஸுக்குள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு சாப்டரா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதோட எக்ஸாமும் இருக்கும் கடைசியில. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட், மெயின்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தும் நீங்க எக்ஸாம் எழுதும் போது அதுல உங்களோட ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு வழங்கப்படும். நான் சொல்றது புரியுதா? ஸோ நம்மளோட ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு சாப்டர் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட ஸ்காலர்ஷிப் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க அப்சல்யூட்லி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ யூ கேன் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ப்ராடக்ட் எப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் அது பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஸோ அதனால எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இங்க இருக்கு பாருங்க பசங்களா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாட்டனி வரும், ஜுவாலஜி வரும். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, மறந்துடாதீங்க, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ தேர். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஸ்டடி கிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 டேஸ் இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் மட்டும் நீங்க டிசைட் பண்ணா போதும். ஓகேவா பசங்களா? எஸ். And சைலத்தோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் admissions is still going on. XPL NEET is going on. 6,000 plus GST தான் நம்மளோட பிரைஸ். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் இஸ் அபவுட் டு பிகின். 3 சிட்டிஸ்ல, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர், இந்த 3 சிட்டிஸ்ல நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஓகே இருக்கிற 45 டேஸை பவர் பேக்டா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி மொத்த சிலபஸையும் வித்தின் த லிமிட்டட் டைம்ல முடிக்கலாம், எப்படி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை பண்ணலாம், எப்படி மேக்ஸிமம் கான்செப்ட் கிளாரிட்டி கொண்டு வரலாம், எல்லாமே இங்க இருக்கு. மாடியூல் வைஸ் எக்ஸாம் இருக்கும், அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் இருக்கும்.
ப்ரீ நீட் மாக் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான பிளான் நீங்க பாக்குறீங்கன்னா, அதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு தான் இது. ஓகே, சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பசங்களா. அண்ட் there is a special scholarship for கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராமில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன், ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்காங்க. தட் இஸ் சம்திங் ஹியூஜ். ஸோ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகே பசங்களா. எஸ், ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லும்போது நாம வந்து அது வந்து இப்படியே என்ன தியரட்டிக்கலா ஒரு ஓவராலா ஓவர்வியூ அப்படி சொன்னா வந்து அது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான் சொல்ல முடியாது. நான் வந்து சொல்றேன், நீங்க முதல்ல இப்படி படிங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அது கேட்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மைண்ட்லயும் டிஃப்ரெண்ட் பிளானா தான் இருக்கும். ஆனா அப்படி இல்லாம நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டே பை டே எந்த பிளான், எந்த மாதிரி பிளான் வேணும்னு உங்களுக்கு ஒரு மாடல் சொல்ல போறேன். ஆனா இந்த மாடலும் வந்து என்ன சொல்றது, ரிஜிட் இல்லை. இட் இஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள். எப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லெவல் ஆஃப் நாலேஜ், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த மாடல்லையும் சின்ன சேஞ்சஸ் வரும். அது எங்கேன்னு நான் சொல்றேன், நல்லா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டடி பிளான்ல நாம வந்து டே 1, டே 2, டே 3 அப்படி டே 7 வரைக்கும், தட் மீன்ஸ் 1 வீக்கோட பிளான் இங்க போட்டிருக்கேன். நல்லா பாருங்க 1 வீக்கோட பிளானிங் இருக்கு. 1 வீக்கோட பிளானிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி. நம்ம நீட்ல 4 சப்ஜெக்ட் தானே இருக்கு, அந்த 4 சப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க சாப்டரோட லெவல் ஆஃப் டஃப்னஸ், அது வந்து டஃப், ஈஸி, மீடியம், ஈஸி அந்த மாதிரியும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க. டே 1ல நாம என்ன பண்ணணும், நல்லா பாருங்க பசங்களா. நாம ஒரு நாளைக்கு நாம நம்ம 4 சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு சாப்டரை முடிக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு in a single day we have to finish 4 chapters. பிசிக்ஸ்ல இருந்து ஒன்று, கெமிஸ்ட்ரியில இருந்து ஒன்று, பாட்டனில இருந்து ஒன்று, ஜுவாலஜில இருந்து ஒன்று. ஆனா அந்த 4 சாப்டரையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும், இதை 4ஐயும் ஒரு நாளைக்கு முடிக்கணும் இல்ல. அப்போ சில சாப்டர் டஃப்பா இருந்தா வேற சில சாப்டர் ஈஸியா இருக்கிற மாதிரி நீங்க அதை குரூப்பிங் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிளான் மாறும். ஏன்னா உங்களுக்கு எது ஈஸி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு அது ஈஸியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆர்கானிக் ஈஸியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு பிசிக்கல் தான் ஈஸியா இருக்கலாம். உங்களுக்கு ஜுவாலஜி ஈஸியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு பாட்டனி ஈஸியா இருக்கலாம். ஸோ இட் வில் வேரிஸ். ஸோ பாருங்க, நான் வந்து ஒரு மாடல் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டே 1ல வந்து நான் பிசிக்ஸ் வந்து டஃபா எடுத்தேன், பிசிக்ஸ் சாப்டர் டஃபா எடுத்தேன், கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா எடுத்தேன். கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர், அது எனக்கு தெரியும்ல. அதே மாதிரி ஜுவாலஜி ஒரு மீடியம் லெவல், பாட்டனி ஈஸி. இந்த மாதிரி டஃப், ஈஸி, மீடியம் இதை மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணா அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்குள்ள இந்த 4 சாப்டரையும் எஃபெக்டிவா முடிக்க முடியும். அதை விட்டுப்பட்டு நீங்க எல்லாமே ஒரே டஃப்னஸ் லெவல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் உங்களால 2 சாப்டர் தான் கவர் பண்ண முடியும். அண்ட் அங்க பேக்லாக் வரும். பேக்லாக் வந்தா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கீழே போகும். ஸோ அது இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு ஃபினிஷ் இட் வித்தின் த டைம் ஃப்ரேம். நாம் இதை முடிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் எஃபெக்டிவான ஒரு பிளானா இது எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? ஓகே பசங்களா. ஸோ இது டே 1ல 4 சாப்டரையும் நம்ம படிக்கிறோம். ஓன்லி ஸ்டடி. ஓகே, ஓன்லி ஸ்டடி, நோ கொஸ்டின் டிஸ்கஷன், நோ கொஸ்டின் சால்விங், எல்லாமே நெக்ஸ்ட் டே தான். நெக்ஸ்ட் டே 2ல என்ன பண்றோம், இப்போ நீங்க டே 1ல படிச்ச சாப்டரோட PYQs முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரிவிஷன் இல்ல, முதல்ல PYQ. இங்க ரிவிஷன் பிளஸ் PYQன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன், நீங்க டே 1ல படிச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ல PYQ சால்வ் பண்ணுங்க. பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் படித்தேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் படித்தேன், PYQ சால்வ் பண்ணேன். PYQ சால்வ் பண்ணும்போது தான் எனக்கு புரியுது கொஸ்டின்ஸ் எங்கே எல்லாம் இருந்து வருது, வாட் ஆர் தி ஏரியாஸ், எப்படி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாம ரிவைஸ் பண்ணும்போது அந்த சாப்டர்ல எங்க எல்லாம் எம்ஃபசிஸ் கொடுக்கணும்னு நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ரியல் கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம், PYQs பார்த்துருக்கேன். நீட்டுக்கு எப்படியெல்லாம் கேட்குறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது அந்த ரிவிஷன் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ரிவிஷனில் தேவையில்லாத எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். we are very much strict to the important point, only valid points. அதில் மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அதை பண்ணாமல் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மறுபடியும் நீங்கள் மொத்த சாப்டரும் படிக்கிற மாதிரி இருக்கும். எகெயின் டைம் கன்சியூமிங் கூடும். ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணணும் சார், முதல்ல PYQ பண்ணணும். ஃபர்ஸ்ட் PYQ இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ரிவிஷன் 2வது வாட்டி பண்ணுங்க. இதே மாதிரி 4 சாப்டருக்கும் பண்ணணும். அப்போ
டே 1ல 4 சாப்டர் தியரி படிச்சோம், கான்செப்ட் படிச்சோம், கிளாரிட்டி வந்துருச்சு. டே 2ல பிவைக்யூ பண்ண முடியுது, சில கொஸ்டின் பண்ண முடியல, அதெல்லாம் மார்க் பண்ணணும். டஃப்பா இருக்கிற கொஸ்டின், ட்விஸ்டடா இருக்கிற கொஸ்டின், கான்செப்டுவல் கிளாரிட்டி இல்லாத கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது அந்த டஃப்பான கொஸ்டின்க்கு எல்லாம் தேவையான கான்செப்டுவல் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ வித்தின் 2 days யூ ஹாவ் ஃபினிஷ்ட் 4 chapters. அந்த 4 சாப்டரோட கதை அவ்வளவுதான். அந்த ருட்டீன் அப்படி ரிப்பீட் ஆகுது. ஆனா அடுத்த டே 3ல போகும்போது டஃப்பான சாப்டரா நான் வந்து கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்றேன். ஓகே, இதெல்லாம் உங்களோட விருப்பம். யூ கேன் டேக் த காம்பினேஷன், நோ ப்ராப்ளம். பட் த பேட்டர்ன் இஸ் லைக் திஸ். 4 சாப்டர் 4 சப்ஜெக்ட்ல இருந்து அடுத்த நாள் அதோட ரிவிஷன் பிவைக்கு அந்த மாதிரி இது போகும். பசங்களை புரியுத பிளான்? இப்போ இதுக்கு ஒரு ஒர்க்கபிள் பிளான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ பாருங்க, டே 1ல டஃப்பான பிசிக்ஸ் சாப்டருக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஈஸி, அப்போ அமீன்ஸ் எடுத்தேன். ஆர்கானிக்லேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற ஆர்கானிக் சாப்டர் வந்து அமீன்ஸ் தானே. மீடியம் சாப்டர் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ஈஸி சாப்டர் வந்து பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டே 2ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட பிவைக்யூ நான் முதல்ல பண்ணுவேன். பிவைக்யூ முடிச்சுக்கிட்டு தான் நான் எங்கே போவேன், ரிவிஷனுக்கு போவேன். புரியுதா? பிகாஸ் ஆஃப்டர் த பிவைக்யூ யூ ஆர் ஹேவிங் எ better clarity, you are having a greater insight into the chapter. நீட்டுக்கு எந்த மாதிரி படிக்கணும், நீட்டுக்கு எங்க எல்லாம் கொஸ்டின் வராங்க, நீட்டுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இனி வரப்போற நீட்டுக்கும் இப்படி தான் கேட்பாங்க. பிகாஸ் நீட் எக்ஸாம் இஸ் ஒரு ட்ரெண்ட் இருக்குடா, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீட் எக்ஸாம் வரும். ஓகே, there is a trend, there is a topic, ரெகுலர் டாபிக்ஸ் இருக்கு, அந்த டாபிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வரும். ஏபி 2 டாபிக் இருந்தா ஏல இருந்து இந்த வருஷம் வந்தா பி இருந்து அடுத்த வருஷம் வரும், கண்டிப்பா வரும். ஸோ இது வந்து நம்ம ட்ரெண்ட் வச்சு கண்டிப்பா படிக்கலாம். நீட்டும் ஜேஇ மெயினும் இப்படிதான். ஜேஇ அட்வான்ஸுக்கு தான் கொஞ்சம் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஆகலாம், ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா நீட் அண்ட் ஜேஇ மெயின்ஸுக்கு நீங்க ட்ரெண்டை வச்சே ஈஸி கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஸோ அதே மாதிரி போகும். ஓகே, கிளியர்? ஓகே பசங்களா? ஸோ நம்மளோட டெய்லி கோல்ஸ் என்ன? 45 days இருக்குல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கோல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பண்றோம். ஸோ இதுல பேக்லாக் வராம பார்க்கணும். இனிமே பேக்லாக் வந்தா அதை கிளியர் பண்றதுக்கு டைம் இல்லை. ஓகே, இனிமே பேக்லாக் வந்தா ஆஃப்டர் தி நீட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால பேக்லாக் வரவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் இல்லப்பா இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களால முடியணும். ஸோ டெய்லி சாப்டர்ஸ், நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ், எத்தனை சாப்டர் சார்? 4 சாப்டர். Okay, student must complete 4 chapters from each subject. Daily goal. Time taken for each subject. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் வேணும்? நல்லா பாருங்க, we have 24 hours. அதுல ஒரு 8 மணி நேரம் நம்மளோட ஸ்லீப்பு, அதே மாதிரி நம்மளோட டெய்லி ருட்டீன்ல நமக்கு வந்து சாப்பிட வேண்டிய டைம் 3 நேரமாவது சாப்பிடணும், அதே மாதிரி குளிக்கணும் இல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 8 மணி நேரம். அப்படியே வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நாட் ஃபார் ஸ்லீப். ஓகே, 8 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் தூங்கு. 2 மணி நேரம் இருக்குல்ல, உன்னோட 3 நேரம் சாப்பாடு, அதே மாதிரி உங்களை குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, யூ ஆர் கெட்டிங் ரெடி, அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து 2 hours தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணு, வேற எதுக்கும் யோசிக்காத. ஓகே, ஸோ எல்லாமே சேர்த்து 8 மணி நேரம் போயிடுச்சுன்னா 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் போனால் இனிமேல் எவ்வளோ டைம் இருக்கு? 16 hours இருக்கு. கரெக்டா? 16 hours இருக்கு. ஒரு 4 சாப்டர் படிக்கணுமா? ஆமா சார். அப்போ ஒரு சாப்டருக்கு யூ கேன் டேக் 4 hours. இப்போ உனக்கு ஈஸி சாப்டர் இருக்கு, ஈஸி சாப்டர் வந்து மேபி 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சுட்டா அது வந்து உனக்கு போனஸ். டஃப்பான சாப்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி பசங்களா வெயிட்டேஜ் ஆஃப் த சாப்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பல வீடியோஸ்லையும் சொல்லி இருக்கு. அதை வச்சு நீங்க காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, so student must spend at least 3 to 4 productive hours per chapter. ஒரு சாப்டருக்கு 3 to 4 productive hours. productive hoursனா என்ன தெரியுமா? நான் வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சேன் சார், 9, 10, 11, 12 மணி ஆயிடுச்சு சார். ஆனா அந்த 4 மணி நேரத்துல நீ குளிக்க போயிருக்கேன், கொஞ்சம் டீ சாப்பிட போயிருக்கேன், 2 பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த 4 மணி நேரம் ப்ரொடக்டிவ் கிடையாது. 4 மணி நேரமும் ப்ரொடக்டிவ்னா அதுல வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிற 4 மணி நேரம் ஒரு சாப்டருக்கு நீங்க டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, கிளியர்? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 to 4 ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ். ஓகே பசங்களா? ரிவிஷன் அண்ட் பிவைக்யூஸ் நம்ம நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்? பிவைக்யூ பண்ணணும் இல்ல? ஸோ ஒரு 50 to 100 பிவைக்யூஸ் நாம வந்து ஈச் சாப்டர்ல இருந்து. ஸோ 50 to 100னா மினிமம் 50, மேக்ஸிமம் உங்களால முடிஞ்சது 75னா 75, 100னா 100, அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க.
மினிமம் 50 ஆகுது பண்ணுங்க. ஒரு சாப்டர்ல இருந்து மினிமம் 50 PYQs பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களோட ரிவிஷன் எஃபெக்டிவ் ஆகும். கரெக்டா பசங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி கோல்ஸ். முடியுமா? இதெல்லாம் பாசிபிளா? யோசிக்கிறீங்களா? முடியும். அப்படி யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் கிராஷ் கோர்ஸ் வழியா நீட் கிராக் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ நீட் எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க பசங்களெல்லாம் இந்த மாதிரி பிளானை போட்டு அதை ஒர்க்கபிள் பிளானா மாத்துறவங்க தான். இந்த மாதிரி பிளானை பார்த்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொன்னவங்க அதை விட்டுட்டு வேற ஏதோ மேகலையில் வேற ஏதோ ஃபீல்டு தான் இருக்காங்க. ஓகேவா பசங்களா? ஸோ டோட்டல் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம வந்து டோட்டல் சப்ஜெக்ட் வைஸா பேசும்போது பயாலஜியில் டோட்டலாக 32 சாப்டர் வருது. ஸோ 32 சாப்டர் நம்ம சொன்னல, ஒரு சாப்டர் வந்து மினிமம் 50 to 100 கொஸ்டின் சொன்னேன்ல. ஸோ 32 சாப்டர்ல நீங்க இதே மாதிரி மினிமம் 50 கொஸ்டின்ஸ் எடுத்தாலே அது வந்து 1600 கொஸ்டின் ஆகும். 100னா அது 3200 ஆகும். So you are solving these many questions from biology chapters alone. அதே மாதிரி பிசிக்ஸ்ல 29 சாப்டர் வச்சு நீங்க இவ்வளவு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில 21 சாப்டர்ஸ் வச்சு நீங்க இவ்வளவு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கிளியர் பசங்களா? புரியுதா? ஸோ டே 1ல 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு, டே 2ல 4 மணி நேரம் PYQ பிளஸ் ரிவிஷன். ஸோ மொத்தம் 8 மணி நேரம் ஒரு சாப்டருக்காக. டே 1ல 4 மணி நேரம் மேக்ஸிமம் சொல்றேன், 4 மணி நேரம் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு. டே 2ல ரிவைஸ் பண்றதுக்கும் PYQ சால்வ் பண்றதுக்கும் 4 மணி நேரம். மொத்தம் 8 மணி நேரம் நீங்க ஒரு சாப்டருக்காக டெடிகேட் பண்றீங்க. ஸோ பர் சாப்டர் யூ ஆர் ஸ்பெண்டிங் 8 hours. கிளியர்? அதான் இது 8 hours. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் அது மேலே ஏறலாம், கம்மி ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டஃப்னஸ் ஆஃப் த சாப்டர். எங்கெல்லாம் ஈஸியாக முடிக்க முடியுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டஃப்பான சாப்டருக்கு அதிகமாக டைம் கிடைக்கும், போனஸ் டைம் கிடைக்கும். ஸோ அது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்காதீங்க. ஓகே, கிளியர்? ஸோ ஸ்டடி பிளானோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து 82 சாப்டர்ஸ் இருக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி. 82 சாப்டர்ஸ் வந்து நம்ம வித்தின் 21 days முடிக்கிறோம். வித்தின் 21 days 82 சாப்டர்ஸையும் நம்ம படிச்சு முடிக்கிறோம். 16 days ஃபார் ரிவிஷன் அண்ட் PYQ. இந்த 21 daysல தியரி மட்டும் தான் படிப்பேன், பிளஸ் 16 days அதுல வந்து நீங்க PYQs அண்ட் ரிவிஷன் அதையும் முடிச்சிடுவீங்க. ஸோ 21 + 16 எவ்வளவு வருது? ஸோ 37 days வருது. அண்ட் 6 days ஃபார் ப்ராக்டிஸ், மாக் டெஸ்ட் அண்ட் மைண்ட் மேப் ரிவிஷன். ஸோ ஃபைனல் 6 days வந்து என்னதுக்கு? நம்ம படித்தோம், நம்ம ரிவைஸ் பண்ணோம், நம்ம PYQ சால்வ் பண்ணோம், இதை டெஸ்ட் பண்ணணும். எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்? அப்படியே போய் எக்ஸாம் எழுதலாமே, தப்பு. அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனா அங்கே வந்து உனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல, முதல்ல எந்த சப்ஜெக்ட் சால்வ் பண்ணணும்னு தெரியல, கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல, நான் படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதா, அதை நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாக் டெஸ்ட் எழுதணும். மாக் டெஸ்ட் எழுதுங்க. மொத்த சிலபஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே மாக் டெஸ்ட் எழுத வாய்ப்பு கிடைச்சா மாக் டெஸ்ட் எழுதுங்க. நீங்க படிச்சதோ படிக்காமலோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், மாக் டெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு இருங்க. ஏன்னா அட்டெண்டிங் த எக்ஸாம் ரியல் டைம்ல டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க எக்ஸாம் எழுதும் போது தான் உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம் ஹாலில் போகும்போது அந்த பயம் இருக்காது. ஓகே, இது வந்து நான் டெய்லி பண்றது தானே, நான் எவ்வளவு மாக் டெஸ்ட் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஒரு மாக் டெஸ்ட் அப்படின்னு உங்களால கேஷுவலா எடுத்து எக்ஸாம் ஹாலில் நிதானமா யோசிக்க முடியும். அப்பதான் நம்ம படிச்ச ஃபார்முலாஸ் எல்லாம் பாப்அப் ஆகும். டக்குன்னு ஃபார்முலா எல்லாம் வருது, டக்குன்னு கான்செப்ட் எல்லாம் வருது. கொஸ்டின் படிக்கும் போதே ஆன்சர்ஸ் எடுக்க முடியுது. அதுக்கு என்ன வேணும்? ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, ஸோ மாக் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனல் 1 day is ஃபார் ரிலாக்ஸிங் பசங்களா. ஸோ டோட்டல் 4 daysல நம்மளோட இந்த பிளான் முடியுது. கிளியரா? இப்போ எப்படி இருக்கு? நம்பிக்கை வருதா? முடியும், என்னால முடியும், அந்த ஒரு ஃபீலிங் வருதா? Don't be disappointed. Okay, don't be disappointed. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அதை பத்தி இனிமே யாரும் கேட்க போறது இல்ல. இந்த நாள்ல இருந்து இனிமே இருக்கிற 45 daysல நீங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க்கபிள் பிளானை தெரிஞ்சுட்டும் அதை ஃபாலோ பண்ணாம சோம்பேறியா இருந்தீங்கன்னா, ஓகே, லேசியா இருந்தீங்கன்னா அதோட பிளேம் உங்களுக்கு மட்டும்தான். ஸோ டோன்ட் டேக் தட் பிளேம். ஓகே, எடுங்க, இந்த பிளான் எடுங்க. இதுல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்வெட், ஓகே, ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இருக்கிற 45 days தானே, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன். ஓகே, தேவையான அளவுக்கு ஸ்லீப் எல்லாம் சொல்லியிருக்கேன். 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூங்கலாம். 2 மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற அந்த டைம் எல்லாம் 8 மணி நேரம் அவ்வளோ போகுது. ரிமைனிங் 16 hours in a day அது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமா பாருங்க.
ப்ரொடக்டிவ்னா தெரியும்ல, சும்மா புக்கை வச்சு அங்கே அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அது ப்ரொடக்டிவ் இல்லை. யூ ஷுட் ஹாவ் அ ஃபோக்கஸ். கரெக்டா பசங்களா? ரெடியா? எஸ். ஸோ இதோட சைக்காலஜி என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்டிவாக லேர்ன் பண்ணுறோம். நம்ம டே பை டே படிக்கிறோம். நம்ம எங்கேயுமே வந்து 2 நாள் படித்து 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் அது ஆக்டிவ் லேர்னிங் கிடையாது. அப்படி இருந்தால் நம்மளால் இந்த சிலபஸும் முடிக்க முடியாது. ஸோ வி ஆர் ஸ்டடிங் இன் எ சிஸ்டமேட்டிக் பிளான். ஓகே, சிஸ்டமேட்டிக். எனக்கு பிளான் இருக்குது. நான் இங்கே நான் என்னோட ஸ்டடீஸ் இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கால்குலேட் பண்ணலாம். ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படியெல்லாம் இல்லை, இவ்வளவு இருக்குது, இவ்வளவு முடிச்சுட்டேன். அந்த மாதிரி உங்கள் மைண்ட்லேயே ஒரு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் ஆக்டிவ் லேர்னிங்கோடது. அதே மாதிரி நீங்கள் பிவைக்யூஸ் பண்ணும்போது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்போல்லாம் நீங்கள் படித்த சாப்டரோட ரிவிஷன் தான் உங்களை மூளையில் ஓடும். ஸோ அது வந்து பாசிவ் லேர்னிங். ஓகே பசங்களா? கரெக்டா? எஸ். ஸோ ப்ரோக்ரஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். பாருங்க, ஆஸ்பிரன்ஸ் ஆஃப்டர் சால்விங் 40,000 4,000 8,000 பிவைக்யூஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாப்டர்ல இருந்து 50 to 100 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருந்தா, ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலாஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே வரும். நீங்க சும்மா இருந்தா போதும், ஃபார்முலாஸ் எல்லாம் வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட நேம் ரியாக்ஷன்ஸ், அதோட ரியேஜென்ட் எல்லாமே டாப் அப் எல்லாமே வரும், கரெக்டா வரும். ஓகே, தியரி எல்லாமே கரெக்டா வரும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ப்பா. ஆனா அதுக்காக நம்ம உழைக்கணும். அந்த உழைச்சா தான் இந்த ஃபீலிங் எடுக்க முடியும். கரெக்டா? எஸ் எஸ் எஸ். And finally, day 44. That means before the day of exam. என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் எடுங்க. அன்னைக்கு தூங்காம சாப்பிடாம டென்ஷனா படிச்சுட்டு எதுவுமே ஆக போறது இல்லை. அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன டென்ஷன் ஆனாலும் அதுக்கு பெருசா எதுவுமே ரிசல்ட் கொண்டு வர முடியாது. அது வந்து பாசிட்டிவா இருக்க முடியாது, அது வந்து நெகட்டிவா தான் மாறும். நம்ம வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருந்தா, நம்ம டென்ஷனா இருந்தா, நம்ம படிச்சதும் நம்ம ஆல்ரெடி நம்ம மூளையில இருக்கிற கண்டென்ட் கூட எரைஸ் ஆயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு சினாரியோ. ஸோ அந்த சினாரியோக்கு மட்டும் போயிடாதீங்க. ஸோ லாஸ்ட் நாளைக்கு, ஓகே, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இம்பார்ட்டன்டான 1-2 ரியாக்ஷன் எல்லாம் இருந்தால் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப கேஷுவலா. ஓகே, அன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக பசங்களாம் நல்லா தூங்கணும். அதே மாதிரி அண்ட் எக்ஸாம் டேல நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப பாசிட்டிவ் வைபா போய் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் ஹாலில் போகும்போது என்னடா இது, நான் எவ்வளோ மோக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிவைக்கு பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு ஃபீலிங்கில் போய் டக்குன்னு முதல்ல எடுத்த உடனே கெமிஸ்ட்ரி எழுதுங்க, பயாலஜி எழுதுங்க, கடைசியில் ஃபிசிக்ஸ் எழுதுங்க. கெமிஸ்ட்ரியிலே வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸா, ப்ராப்ளம்ஸா அப்படின்னு அது கடைசியாக வச்சுக்கலாம். இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கை சீக்கிரமாக முடிக்கிற பாருங்க. அந்த மாதிரி, ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு தான். எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஸோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கலையா, அதுலேயே ஸ்டக் ஆகிடாதீங்க. கோ அடுத்த ரவுண்டு முடிஞ்சா வரலாம், பரவாயில்ல. ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க டஃப்பான கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு தான். நீங்கள் பார்க்காத ஒரு ஈஸி கொஸ்டின் அங்கே இருக்கு, அதுக்கும் 4 மார்க்கு தான். ஸோ ஒரு கொஸ்டின் கிடைக்கலையா, வித்தின் ஒரு 30-50 செகண்ட்ஸ் நீ ஸ்பெண்ட் பண்ண, அந்த கொஸ்டினை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் வரல, ஸ்டக் ஆகிடாதீங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க, போங்க. இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு 2வது ரவுண்டு வாங்க. அப்போ இங்க நம்ம மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் ரவுண்டு போட்டு வச்சிருப்பேன்ல, அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிளியர் ஆகாத கான்செப்ட் செகண்ட் ரவுண்ட்ல கிளியர் ஆகும். இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் நடந்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல, அந்த டைம்ல நம்ம இது வந்து என்னோட டைம் இல்லை, அந்த டைம்ல நமக்கு ஸ்பார்க் ஆகலை. ஆனா மறுபடியும் வரும்போது அந்த கான்செப்ட் ஸ்பார்க் ஆகுது. மேபி இந்த கொஸ்டினுக்கு தேவையான கான்செப்ட் இன்னொரு கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் இன்னொரு கொஸ்டின்ல இருந்து ஸ்பார்க் ஆகலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதனால எங்கேயாவது ஸ்டக் மட்டும் ஆயிடாதீங்கடா. ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான். ஸோ எந்த கொஸ்டினுக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. பிசிக்ஸ்ல 4 மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும். ஸோ அந்த ஒரு லாஜிக்கல் தாட், அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அந்த டைம்ல. நான் சொல்றது புரியுதா? ஓகே பசங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் இட். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பசங்க ஜூனியர்ஸுக்கெல்லாம் டியூஷன், என்ட்ரன்ஸ் ஓரியன்டட் டியூஷன் வேணும்னா சைலத்தோட கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 3 cities எஃபெக்டிவான ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான்ல நீங்க இப்போ நான் பிளான் சொன்னோம், ஆனால் இந்த பிளான் எல்லாம் வீட்டில இருந்து நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, என்னால் இதெல்லாம் முடியுமா, அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிளான், இதை விட எஃபெக்டிவான ஒரு பிளான் தான் சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம்ல கோ த்ரூ பண்றோம். ஸோ அங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு நாள்
ப்ரீவியஸ் டேல நீங்கள் என்ன படிச்சிருக்கோ அந்த சாப்டரை பேஸ் பண்ணி காலையிலேயே ஒரு டெஸ்ட் இருக்கும். டெய்லி நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, அதே மாதிரி மோடியூல் முடிச்சு டெஸ்ட் எழுதுறீங்க, அதே மாதிரி ஃபுல் சிலபஸை முடிச்சும் நீங்க ப்ரீ நீட் மாக் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் கிளாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரோடையும் கண்டென்ஸ்டு எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க. புரியுதா? நீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சொல்லுவேன், கதையெல்லாம் பேச மாட்டேன். ஓகே, தேவையில்லாதெல்லாம் இருக்காது, கண்டென்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே கேப்சியூலாக கிடைக்கும். சாப்டரோட தியரி கேப்சூலாக கிடைக்கும், கொஸ்டின்ஸு கேப்சூலாக கிடைக்குது. ஸோ அங்கே நீங்கள் டெய்லி எழுதுகிற டெஸ்ட்டு, ப்ரீ நீட் டெஸ்ட்டு அதுவே போதும். இதுக்கு வெளியே போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் வராது. இதுக்கு வெளியே போய் நீங்கள் ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அந்த புக்கு வாங்கி இந்த புக்கு வாங்கி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இருக்கிற 45 டேஸில் ஒரு கான்க்ரீட்டான ரொம்ப கன்சைஸான ஒரு ரிவிஷன் பிளான் வேணுமா? எஸ், அதுதான் சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பசங்களா. ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க, பிகாஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாகட்டும். உங்களோட எல்லாம் ரிசல்ட் நல்லா வரட்டும் நான் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறேன். அண்ட் உங்களை எல்லாருமே வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச கேம்பஸில், மெடிக்கல் காலேஜஸில் ஒயிட் கோட்டெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த எல்லா ஆசையும் நிறைவேறட்டும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம்.